நீங்க இப்ப வரைக்கும் காங்கிரஸுக்கு கதவு திறந்து வச்சிருக்கீங்க. அதை காங்கிரஸ்ல அட்மிட் பண்றாங்க, தாவேக்கால அட்மிட் பண்றாங்க. உங்க கட்சியினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் வெளிப்படையா சொல்றாரு, கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு. இல்லையா? அப்ப தாவேக்கா இது வரைக்கும் காங்கிரஸோட நாங்க பேசுறேன்னு மறுக்கல. அதிமுகவோட பேசுனீங்களா இல்லையா கூட்டணி? அதிமுக ஊழல் கட்சின்றது எப்ப டிக்ளேர் பண்ணீங்க? பிஜேபி அதிமுக கூட்டணி முடிவாகி இதுக்கு மேல அதிமுகவும் தாவேக்காவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ன உடனே அதிமுக ஊழல் கட்சின்றீங்க. அதுக்கு முன்னாடி ஊழல் கட்சி தெரியாதா? அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பேசினாரு, விஜயனுடைய அலட்சியத்தினாலதான் 41 பேரை இழந்தோன்னு சொன்னாரு. இது எப்ப தெரியும்? கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியாதா? சட்டமன்றத்தில் வக்காலத்து வங்கி இவர் பேசினாரு, அப்ப தெரியாதா? அப்ப என்னடா, 2 பேருக்கும் சுயநலம், 2 பேருக்கும் கூட்டணி முடிவில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தாவேக்காவை கரூர் சம்பவத்தில் தாங்கி பிடிச்சது பாஜகவும் அதிமுகவும். அதே அதிமுக இன்னைக்கு வந்து போட்டு புழக்குது. நீங்க தாண்டா காரணம், 41 பேருடைய உயிரை காவு வாங்கிய ஒரு விஜய்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் முன்வைக்கும் அதிமுக ஐடிவி இறங்கி அடிக்கிறாங்க. இதுதானப்பா அன்னைக்கு நாங்களும் சொன்னோம். அப்ப என்னடான்னா, இவங்களுடைய தேர்தல் லாபத்திற்காக, கூட்டணி கணக்குக்காக, அரசியல் வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு 41 பேருடைய பிணத்தின் மேல அரசியல் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு தாவேக்காவை நம்பி ஒரு கட்சியும் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க இவருடைய அரசியல் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க எங்களுக்கு பங்கு தரது இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்திலாம், தேர்தல் அரசியல் உங்களுடைய பங்கு என்ன அதை சொல்லுங்க.